வந்து இறங்கினான். அவனுக்கு முன்னால குதிரையில இருந்தான் ஒருத்தன். குதிரையை அடிச்சிட்டான். குதிரை கீழே விழுந்துருச்சு. அவன் கீழே விழுந்துட்டான். இவனும் தன்னுடைய குதிரையை விட்டு கீழே இறங்கிட்டான். 2 பேருக்கும் வாள் சண்டை. சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது கடைசி நிமிடத்துல எதிராளி விழுந்துட்டான். அவன் தொண்டையில இவன் தன்னுடைய முட்டிக்கால வச்சு கையில இருக்கக்கூடிய அந்த வாளை ஓங்குறான் பாருங்க. அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று நடக்குது. உடனே அவன் வாளை கீழே போட்டுட்டு நாளைக்கு சண்டை போடலாம் போ அப்படின்ட்டு வரான். கீழே விழுந்த வீரன் கத்துறான், உன்னுடைய பிச்சை எனக்கு தேவையில்லை, அடுறா, கொன்னுட்டு போடா. என்ன விட்டுட்டு போற? கொன்னுட்டு போ. இல்ல இன்னைக்கு வேண்டாம் சண்டை, காரணத்தை சொல்லு. கழுத்து வரைக்கும் வந்துருச்சு உன் கத்தி, சாகடிக்காம போற, என்ன காரணம் சொல்லிவிட்டு போ என்றால், அந்த கையில ஓங்கிய வாளை உருவி கொண்டு தன்னுடைய உரையில் உள்ளே வைத்துக் கொண்டு போன வீரன் சொன்னான், உனக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லை, நீயும் நானும் நாட்டுக்காக போராடுகிறோம், நாங்கள் வீரர்கள். நான் உன் கழுத்துல அப்படி கைத்தியை எடுத்தேன். அப்ப நீ என்னடா பண்ண? என்ன பண்ண? நான் என் முகத்துல காரி துப்புன உடனே உன் மேல எனக்கு தனிப்பட்ட முறையில் கோபம் வந்தது. அந்த வினாடியில் நான் என்னுடைய வாளை இறக்கி இருந்தால் நீ துப்பியதற்காக நான் உன்னை கொலை செய்ததாக ஆகியிருக்கும். அதற்காக இல்லை வீரம் என்பது. நாளை மறுபடியும் அதே உணர்வோடு வா, போராடுவோம் என்று சொல்லக்கூடிய, சுடும் வரைக்கும் நெருப்பு, சுற்றும் வரைக்கும் தான் பூமி, போராடும் வரைக்கும் தான் மனிதன் என்று சொல்லுவதனால் தான் இந்த தமிழ்நாடு, இந்த இந்தியாவிலேயே எவ்வளவு இருந்தாலும் உலகத்தில் நான் போற இடத்துல எல்லாம் கேட்கிறாங்க, இந்தியால எல்லா மாநிலங்களும் ஒரு மாதிரி இருக்கு, உங்க மாநிலம் மட்டும் தனியா இருக்குன்னா இதுக்காக தான் தனியா இருக்கு. இதுதான் நம்முடைய அடையாளம், இதுதான் தமிழனுடைய வெற்றி.